யாராவது செத்துட்டாங்களா என்ன? அந்த காருக்குள்ள ஒரு பிளாக் பேக் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. இது இது எந்த இடம்? வண்டி ஓட்டி இங்க தான் பாத முடிஞ்சது. அது மெட்ரிட்னு சொன்ன ஞாபகம் இருக்கு. மெட்ரிட். ஐயோ, அது நான் மெட்ரிடுக்கு டிக்கெட் எடுத்திருக்கேன்னு டேவிடுக்கு தெரிய ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா அவனுக்கு இப்படிதான் தெரியணும்னு நினைச்சதே நான் தான். அவனுங்க மெட்ரிட்ல தேடிட்டு இருப்பானுங்க. அது அப்போ இது இப்ப இருக்கிறதாவது இது என்ன இடம்னு சொல்லு. தெரியாது. உண்மையாவே உனக்கு தெரியாதா இல்ல நீ சொல்ல மாட்டியா? ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு நம்ம வந்த வழி, இன்னொன்னு நம்ம முன்னாடி இருக்க வழி. யோர் சாய்ஸ். ஏதோ ஒண்ணு வந்துட்டோம்ல, முன்னாடியே போய் தான் பழக்கம். தாரா எப்படி இறந்து போனா? எப்படி வாழ்ந்தான்னு யாரும் கேட்கலையே. அப்ப இறந்ததை மட்டும் ஏன் கேக்குறீங்க? Why do you care? For the surprise that she was. I do care. இப்ப கீழே போறதுக்கு வழி இருக்கு. We can drive. நார்த் எது சவுத் எதுன்னு தெரியாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே. ஒன்னு லெஃப்ட் எடுக்கணும் இல்ல ரைட் எடுக்கணும். ரெண்டு வழி தானே இருக்கு. ஒரு நிமிஷம். ஹெட் இருந்தா லெஃப்ட், டெய்ல இருந்தா ரைட். லெஃப்ட் போலாமா? ஓகே. உன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருந்தன, நீ போய் இப்படி பண்ணலாமா? யாரோ பேசின மாதிரி இருந்துச்சுல. நீ தடிச்ச சரக்குக்கு எங்க அப்பா இன்னும் கண்ணை திறந்திருக்க மாட்டாரு. பெரிய மிமிக்ரி பண்றதா நினைப்பேன். இது என்ன வெயிட்டா இருக்கு இந்த பேக். என் பேக நானே எடுத்துட்டு வரேன்னு சொன்னல, அப்புறம் ஏன் ஹெல்ப்னு கேட்ட? என்னமோ இருக்கு இதுக்குள்ள. ஏய், அத திறக்காத. அது என்னன்னு பாக்குற இரு. இரு பாக்குறேன். ஓஹோ, டேவிட் ஈப்பனுடைய எல்லா நகையும் சுருட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு துணையா என்ன வேற கூட்டிட்டு வந்திருக்க நீ. இங்க பாரு, நான் உனக்கு விஷயம் சொல்றேன். கொலை குற்றத்துக்கு கூட நான் கூட இருப்பேன். மோசடிக்கு நான் எப்பவுமே துணையா இருக்க மாட்டேன். இதுல எனக்கு 5 பைசா கூட வேண்டாம். எனக்கு பேட் வேண்டாம். அம்மா, நான் வீட்டுக்கு போய் மோசடி மீ மோசடி பண்ணிட்டு. ஆமா, மோசடி, ரொம்ப பெரிய மோசடி மாதிரி. இயேசு கிறிஸ்து கூட மோசடி. இதுக்கு டபுள் மடங்கு ஆர்னமெண்ட்ஸ் வீட்ல தான் போட்டு வந்திருக்கேன். பசிக்கும் போது உன் வயித்துக்கு ஏதாவது போட வேண்டாம். ஓ, அப்ப அதுல இருந்து 2 பவுன் நகையும் தொட்டுக்கிறதுக்கு ஒரு 10 யூரோ நோட்டும். இங்க பாரு, என்ன பேச இந்த இடத்துல வேற ஒரு காக்கா குருவியை கூட காணோம். ஐயோ, தாகம் எடுக்குதே. அப்படின்னா பேசி தோண்டே காய விடாம கொஞ்சம் நட. வழி மாறிட்டோம்னு நினைக்கிறேன். நீ தானே இடது பக்கம் போலான்னு சொன்ன. ஹலோ, கேசவன் வழி தப்ப விட மாட்டாரு. யாரு கேசவன்? எல்லாத்துக்கும் காரணமான ஆதிகேசவ பெருமாள் யாரையும் கைவிட மாட்டாரு. ஃபாலோ மீ. நம்ம இடது பக்கம் நடந்தனால 4-5 கிலோமீட்டர் கூட நடந்திருக்கோம். வலது பக்கம் வந்தோம்னா இதோ இப்படி வந்திருப்போம். திரும்ப போயிட்டு இந்த வழியா வரலாமா? வேண்டாம், ஒன்னும் தேவையில்லை. இன்னைக்கு ராத்திரி இங்கதான் நம்ம தங்குறோம்.
அப்புறம் மறுபடியும் காலையில எந்திரிச்சு கண்ணாம்பூச்சு. எப்படி? ஹலோ மேடம், இது என்ன ப்ரோக்ராம் இது? காட்டில் ஒரு இரவா? அப்படிலாம் ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம். கொஞ்சம் இருட்டினதுக்கு அப்புறம் இந்த காட்டுக்குள்ள அப்படியே சுத்தலான்னு ஹீரோ நினைச்சா அந்த ப்ரோக்ராம்க்கு ஹீரோயினை எதிர்பார்க்க வேண்டாம். நல்லா இருக்கு. நல்ல உட்டு. இது எப்படி திறக்கிறது? காசு கொடுத்து கீயும் வாங்கியாச்சு. அம்மா really love this place. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை எப்படியாவது அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. Yeah, she bought this too. அப்படிலாம் அதிகமா இங்க வந்தது கிடையாது. But she used to like to come and sit here. இப்போ என்ன பிளான்? கொலை பண்ண போறியா? I just want to cook for you. சாப்பாடு. இந்த கேபினை நான் பார்த்தது ஒரு மேகசின் ஆர்டிக்கல்ல தான். யுவன் ராட்ரிகஸ் அப்படின்னு ஒரு பெயிண்டர். அவரோட காதலி மெலினா. அவ ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா. 2 பேருக்கும் ஃபேவரட்டான எண்டிங் ஸ்பாட் இதுதான். யுவானோட ஒரு பெயிண்டிங் செஷனுக்கு இடையில லேக்கோட பனி மூட்டத்துக்கு இடையில போன மெலினா திரும்ப வரவே இல்லை. நாள் கணக்கா அவர் காத்திருந்தாரு. அவளோட மரணத்தை இப்பவும் அந்த ஆள் நம்பல. அவர் தன்னோட கையாலேயே மெலினாக்காக உருவாக்குன கேபின் இது. ஒரு நாள் அவ திரும்பி வந்தா அவர் கூட தங்குறதுக்கு. நல்லா இருக்கு. நல்ல கதையா இருக்கு. மேகசின்ல பிரிண்ட் போட்டு விக்கிற அளவுக்கு நல்ல கதை. இது கதை இல்ல ஜே. போர்ச்சுகீஸ் ஆர்ட் சர்க்கிள்ல ரொம்ப ரொமான்டிக்கான பேக்ரவுண்ட் இது. இந்த லேக், அப்புறம் ஆகாயம், அப்புறம் இந்த கேபின். இவனுங்களை பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். விஷயம் ஒரு கருங்கலா இருந்தாலும் அதை எப்படியாவது விக்கிறதுக்கு ஒரு கதையை ரெடி பண்ணுவாங்க. அந்த கதையில ஏகப்பட்ட மசாலாவையும் சேர்ப்பாங்க. இவங்க சாப்பிடுற சாப்பாடுல மட்டும்தான் உப்பு மிளகு இருக்காது. இப்ப நான் கதை இல்லாத ஒரு விஷயத்த சொல்லட்டா? என்னோட கதை உன்கிட்ட இல்ல, இதோ இந்த இடத்துக்கிட்ட. இந்த வைனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, சொல்ல முடியுமா? அது என்னன்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிட்டேன்னா சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்வீட்டான விஷயம். இந்த பாட்டில் வைனை அம்மா உங்களுக்காக எடுத்து வச்சாங்க. 1971 Alentejo. From your birth year. தாராவுக்கு தெரிஞ்சிருக்கு நான் திரும்ப வருவேன்னு. இல்ல,
தாராவுக்கு தெரியும் நீங்க திரும்பி வரவே மாட்டீங்கன்னு. சவுத். சவுத். ஹீரோ சைக்கிள். இவ்வளவு காலங்காத்தால சைக்கிள் எடுத்துட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி எங்க போற? பால் வாங்குவா? காலங்காத்தாலெல்லாம் முடிஞ்சு 2 மணி நேரம் ஆச்சு. உனக்கு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். இருட்டுறதுக்கு முன்னாடி காட்ட கடக்கணும்ல. ம். ஹலோ. ம். ம். பாஸ்போர்ட் ஈப்பன் சாரோடதுன்னு எனக்கு புரியுது. ஆனா நேத்து ராத்திரி எரிஞ்ச நெருப்புல விறகு கடையில இது எப்படி வந்து மாட்டிச்சுன்னு தான் எனக்கு புரியல. நாடு கடந்து போகும்போது அவ்வளவு சீக்கிரமா என்ன கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல. அவ்வளவுதான். வா போலாம். என்ன மேடம், இருட்டுறதுக்குள்ள காடு அடங்கிடுச்சு, சாயந்தரமா ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்ன ப்ரோக்ராம் சொல்லவே இல்லையே. சர்ச்சுக்கா? நான் அந்த கேபினோட கீயை இங்க கொடுத்துட்டு வந்துடுறேன். ராத்திரி இந்த வழியா போற ட்ரக்கெல்லாம் இங்கதான் நிறுத்துவாங்களாம். சர்ச் பக்கத்துல இங்க பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போவாங்களாம். அதுல ஏதாவது ஒரு ட்ரக்கை பேசி பார்க்கலான்னு சொன்னாங்க. நீ வேணும்னா கொஞ்சம் முயற்சி பண்ணு. ஒரு நடிகனுக்கு தேவைப்படுற முக்கியமான ஆயுதம் என்னன்னு சித்து கிட்ட சொன்ன? பேச்சும் பார்வையும் மட்டும் இல்ல, அப்புறம் அவனுடைய கையும் மெய்யும். கையும் மெய்யும் வச்சு ஏதாவது முயற்சி பண்ணி பாரு, ஏதாவது கிடைக்குதான்னு. அத நான் பாத்துக்கிறேன். நீ அந்த பக்கம் எங்க போற? ட்ரக் இந்த பக்கம் வரும்னு சொன்னேன். பாத்ரூம் கூட போக விட மாட்டியா? Obrigado. Obrigado. Okay. வா வா, வண்டி கிளம்ப போகுது. பிரதர் வெயிட் 1 மினிட். இது எங்க போதா? அது நான் சொல்றேன், நீ முதல்ல ஏறு. எங்க போதா? எங்க போகுதுன்னு தெரியாது, ஆனா இதுதான் கடைசி வண்டியா. பிரதர் கோ கோ கோ. ஹலோ. என்ன ஏன் இப்படி சிரிக்கிற? உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்காத ஒரு பேக்கரி ஐட்டத்தை உடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. அது என்ன ஐட்டம்? தில்குஷ். உன்னை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. என்ன போன கிறிஸ்மஸ்க்கு பண்ண வித்தியாசம் மாதிரிதான். ஐயோ, எப்படி போனோம்? ஒரு கடை கூட இல்லையே. இது என்ன இடம்? டேய், இது விசியோடா. ஓஃப், இது டேவிடோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அவனுக்கு இங்க ஒரு வின்யார்ட் கூட இருக்கு. பிரச்சனையாகுமோ? எனக்கு தெரியல, எனக்கு பசிக்குது இப்போ. ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுவோம். எப்படி? முதல்ல தெரியுற வாசலுக்கு போறோம், கதவை திறக்கிறோம்.